நம்மள பல பேருக்கு இந்த ஒரு சந்தேகம் இருக்கும். நான் வெறும் இட்லி, தோசை, சப்பாத்தி, சோறு இந்த மாதிரி ஐட்டங்கள் தான் சாப்பிட்றேன். நான் சாப்பாட்டில் எண்ணெய் ஐட்டங்கள் நிறைய எடுத்துக்கிறதே கிடையாது. நான் ஹோட்டலில் சாப்பிட்றது இல்லை, ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது இல்லை. அப்படி இருந்தாலுமே என் உடம்புல கொழுப்பு நிறையா இருக்குது, தொப்பை ஜாஸ்தியாக இருக்குது. என்ன பண்ணாலும் தொப்பை குறையவே மாட்டேங்குது அப்படிங்கிற சந்தேகம் நம்மள நிறைய பேருக்கு இருக்கும். அதுக்கான கம்ப்ளீட் விளக்கத்தை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம உடம்பை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஃபேக்ட்ரி மாதிரி. இன்னும் சொல்லப்போனால் அது ஒரு மேஜிக்கல் ஃபேக்ட்ரி. ஏன்னா நம்ம எதை சாப்பிட்டாலும் அதை கொழுப்பாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆற்றல் நம்ம உடம்புக்கு இருக்குது. நம்ம உடம்பு ஏன் நம்ம சாப்பிட்றது எல்லாத்தையும் கொழுப்பாக கன்வெர்ட் பண்ணுது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் வரலாற்றில் பின்னோக்கி சில விஷயங்களை, சில அடிப்படைகளை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். இந்த உலகத்தில் மனுஷன் தோன்ற காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மனுஷன் காட்டில் தான் வாழ்ந்தான். சொல்லப்போனால் நம்ம இப்பயும் காட்டில் தான் வாழ்கிறோம். என்ன காட்டை அழிச்சிட்டு வீடு கட்டிக்கிட்டு இருக்கோம். ஸோ நம்ம காட்டில் மிருகங்களோட வாழும்போது நமக்கு அடிப்படையான உணவு அப்படிங்கிறதே எப்போ கிடைக்கும் அப்படின்னா மனுஷன் வேட்டையாடும் போது தான் கிடைக்கும். இப்போ இருக்கிற மாதிரி இந்த 3 வேளை சாப்பிட்றது அப்படிங்கிற கான்செப்ட் இந்த விவசாயம் கண்டுபிடிச்ச சில 100 வருஷங்களில் தான் நமக்கு கிடைச்சிருக்கே தவிர அதுக்கு முன்னாடி எத்தனையோ லட்சம் வருஷங்களாச்சும் மனுஷன் இந்த உலகத்தில் தோன்றி அப்படின்னு விஞ்ஞானம் சொல்லுது. அத்தனை லட்சக்கணக்கான வருஷங்களா மனுஷனுக்கு உணவு அப்படிங்கிறது எப்போ கிடைக்கும்னா அவன் கஷ்டப்பட்டு வேட்டையாடி ஒரு மிருகத்தை கொண்டாதான் அவனுக்கு உணவு கிடைக்கும். ஒரு மானையோ, ஒரு முயலையோ, ஒரு கோழியவோ வேட்டையாடி சாப்பிட்றான்னு வைங்களேன், அடுத்தவன் வேட்டையாடுற வரைக்கும் இதுக்கு முன்னாடி இவன் என்ன சாப்பிட்டானோ அந்த உணவு தான் அந்த உடம்புக்குள்ளே இருக்கும். ஸோ நம்ம இப்போ வேலைக்கு சாப்பிட்ற மாதிரி 3 மணி நேரம் ஆச்சு, 4 மணி நேரம் ஆச்சு, நான் அடுத்து ஒரு வேட்டைக்கு போகிறேன், எனக்கு உடனே உணவு கிடைச்சிடும் அப்படின்ற கேரண்டி மனுஷனுக்கு அப்போ கிடையவே கிடையாது. எப்போ உணவு கிடைக்குதோ அப்போ தான் அதை சாப்பிட முடியும். அடுத்து உணவு கிடைக்கிற வரைக்கும் ஏற்கனவே நம்ம சாப்பிட்ட உணவு தான் அந்த மனுஷனுக்கு இயங்குறதுக்கான தேவையான சக்திகளை பூராத்தையும் கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு. அதனால தான் நம்மளுடைய ஜீனில், நம்மளுடைய டிஎன்ஏல டிஃபால்ட்டான ப்ரோக்ராம் என்னன்னா, நம்ம உடம்புக்கு எப்போ சாப்பாடு கிடைக்குதோ அந்த சாப்பாடை நம்ம யூஸ் பண்ணலைன்னா அதை உடனடியாக நம்ம உடம்பு ஸ்டோரேஜ் பண்ணி நம்ம உடம்புல பின்னாடி தேவைக்காக சேர்த்து வைக்க ஆரம்பிச்சிடும். அப்படி ஃபியூச்சரில் நமக்கு தேவைப்படும் அப்படிங்கிறதுக்காக நம்ம உணவு சாப்பாடை சேர்த்து வைக்கிறது பார்த்தீங்களா, அப்படி சேர்த்து வைக்கிறதுக்கு பேர் தான் ஃபேட். ஸோ நம்ம எதை சாப்பிட்டாலும் சரி, அது நம்ம இட்லி, தோசை மாதிரியான கார்போஹைட்ரேட் ஐட்டங்களை சாப்பிட்டாலும் சரி, இல்லை மீன், சிக்கன் இந்த மாதிரி புரோட்டீன் ஐட்டங்களை சாப்பிட்டாலும் சரி, இல்லை நேரடியாக நம்ம சீஸு, பட்டர் அந்த மாதிரி கொழுப்பு நிறைந்த ஐட்டங்களை சாப்பிட்டாலும் சரி, நம்ம எதை சாப்பிட்டாலும் நம்ம யூஸ் பண்ணது போக மிச்சம் இருக்கிற எல்லாத்தையும் நம்ம உடம்பு வெளியே தள்ளாது. அதை ஃபேட் அப்படிங்கிற பேரில் கொழுப்பாக மாற்றி நம்ம உடம்புல எங்கெங்கெல்லாம் இடம் இருக்கோ அந்த இடத்துல சேர்த்து வைக்க ஆரம்பிக்கும். இப்படி உடம்பு சேர்த்து வைக்கிறதுக்கான முக்கியமான காரணமே நமக்கு எப்போ உணவோட தேவை வருதோ, நம்ம இயங்குறதுக்கு எப்போ நமக்கு உணவு இல்லையோ அப்போ நம்ம சேர்த்து வச்சதுலேருந்து நம்ம அதை எடுத்து யூஸ் பண்ணி நம்ம பாடி சீராக இயங்குறதுக்கு இது ஒரு எனர்ஜி ஸ்டோர் மாதிரி. எப்படி நம்ம பேங்க்கில் கொஞ்சம் காசை போட்டு வைக்கிறோம், பின்னாடி தேவைப்பட்ட எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம உடம்பு ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய மெக்கானிசத்துக்கு பேர் தான் ஃபேட். ஆனால் இதில் பிரச்சனை எங்கே வருது அப்படின்னா, நம்ம ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த வேட்டையாடுறதுலேருந்து விவசாயத்துக்கு மாதிரி, அதே மாதிரி பண்டமாற்று முறையிலேருந்து நம்ம பணங்கள் மூலியமாக வர்த்தகம் பண்ண ஆரம்பித்ததுனால நமக்கு இப்போ தானியங்கள் நிறைய அளவில் இருக்குது. ஸோ நம்ம உட்காந்த இடத்துல இருந்தே நம்மளால் நம்ம வேணுங்கிற உணவை சாப்பிட முடியும். அதனால நம்ம உடம்புல ஸ்டோர் பண்ணியிருக்கக்கூடிய ஃபேட்டை எடுத்து கன்சியூம் பண்ணக்கூடிய இந்த மெக்கானிசம் சில 100 வருடங்களாக நம்மக்கிட்ட இல்லாமையே போயிடுச்சு. ஏன்னா ஒவ்வொரு வேலையும் வந்த உடனே நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிடுறோம். நம்ம சாப்பாடு நம்ம கண்ட்ரோலாக சாப்பிட்றது இல்லை. நம்ம சாப்பாட்டில் இருக்கக்கூடிய அதிகப்படியான எனர்ஜியை அது ஃபேட்டாக மாதிரி நம்ம உடம்பு சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்குது. ஆனால் இப்படி சேர்த்து வைக்கிற ஃபேட்டை நம்ம என்றைக்குமே ரீயூஸ் பண்ணுறதே கிடையாது. ஏன்னா நமக்கு எப்போல்லாம் பசி எடுக்குதோ அந்த ஃபேட்டை அது கன்சியூம் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம அடுத்து மறுபடியும் கார்போஹைட்ரேட், புரோட்டீன் நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிடறோம். ஸோ ஏற்கனவே சேர்த்து வச்ச இந்த ஃபேட்டு நம்ம உடம்புல அப்படியே தங்கிடுது. இப்படி இந்த ஃபேட்டு தங்குறதுனால தான் பார்த்தீங்கன்னா ஒரு 30 வருஷம் 40 வருஷம் நமக்கு வயசாகும்போது நம்ம உடம்புல தொப்பை ஜாஸ்தியாகிடுது. நம்ம முகம், கண்ணம் எல்லாமே பெருசாக ஆகிறதுக்கு காரணம் அதிகப்படியான கொழுப்பு நம்ம உடம்புல சேர்றது தான். ஸோ இது மூலியமாக உங்களுக்கு ஓரளவுக்கு நம்ம உடம்பு எப்படி நம்ம சாப்பாடை ப்ராசஸ் பண்ணுது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம என்ன சாப்பிட்டாலும் சரி நம்ம உடம்பு அதை 3 வகையில் தான் எடுத்துக்கும். ஒன்று, நம்ம கார்போஹைட்ரேட்டை சாப்பிட்டோம்னா அதை குளுக்கோஸாக மாற்றி இமீடியட்டாக நம்ம பாடி இயங்குறதுக்கு என்னென்ன தேவையோ அந்த இயக்கத்துக்கு அதை யூஸ் பண்ணும். நம்ம புரோட்டீன் சாப்பிடும்போது அதை அமினோ ஆசிடாக கன்வெர்ட் பண்ணி நம்மளுடைய மசில் பில்ட் பண்ணுறதுக்கும் நம்மளுடைய மசில் ரிப்பேர் பண்ணுறதுக்கும் அதை யூஸ் பண்ணிக்கிறோம். இது போக மிச்சம் நம்ம உடம்புல என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் ஃபேட்டாக கன்வெர்ட் பண்ணி ஃபியூச்சரில் நம்ம யூஸ் பண்ணுறதுக்காக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம். இதுதான் நம்ம உடம்பு ஒர்க் பண்ணுறதுக்கான ஃபண்டமெண்டல்ஸ். இப்போ உங்கள் எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வரலாம், நம்ம உடம்பு ஏன் நம்ம சாப்பிட்ற எல்லாத்தையும் ஃபேட்டாக கன்வெர்ட் பண்ணி சேர்த்து வைக்கணும்? நம்ம கார்போஹைட்ரேட் சாப்பிட்டா அதை கார்போஹைட்ரேட்டாகவே சேர்த்து வைக்கலாமே, அல்லது ப்ரோட்டீனை சாப்பிட்டா அதை ப்ரோட்டீனாகவே சேர்த்து வைக்கலாமே. இப்படி ஃபேட்டாக கன்வெர்ட் பண்ணி சேர்த்து வைக்கிறதுனால தானே நமக்கு தொப்பையெல்லாம் வருது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். சொல்லப்போனால் நம்ம உடம்பு ஃபேட்டாக கன்வெர்ட் பண்ணுறதுனால நமக்கு நிறைய நன்மைகளை தான் தருது. ஏன் அப்படின்னு தெரிஞ்சுச்சுன்னா நீங்களே ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. புரிஞ்சுக்கிறதுக்காக நான் சிம்பிளாக சொல்கிறேன். 1 கிராம் கார்போஹைட்ரேட்ஸில் 4 கலோரிக்கு நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி 1 கிராம் ப்ரோட்டீன்லேயும் நமக்கு 4 கலோரி கிடைக்கும். ஆனால் 1 கிராம் ஃபேட்டில் நமக்கு 9 கலோரி கிடைக்குது. கிட்டத்தட்ட 2.25 மடங்கு அதிகமான கலோரி நமக்கு 1 கிராம் ஃபேட் மூலியமாக கிடைக்கும்.
இப்போ நீங்களே யோசிச்சு பாருங்களேன், நம்ம உடம்புல வந்து ஒரு ஒரு 200 கலோரி அல்லது ஒரு 300 கலோரி ஒரு நாளைக்கு வந்து நமக்கு மிச்சமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த 300 கலோரியை நம்ம உடம்பு வந்து புரோட்டீனாவே நம்ம உடம்புல சேர்த்து வச்சுச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம உடம்புல 75 கிராம் ஆஃப் புரோட்டீனை வந்து அது சேர்த்து வைக்கும். அல்லது கார்போஹைட்ரேட்டா சேர்த்து வச்சாலும் 75 கிராம் கார்போஹைட்ரேட்டா அந்த உணவை கன்வெர்ட் பண்ணி அந்த 300 கலோரியை வந்து நம்ம உடம்புல சேர்த்து வைக்கும். இதுவே நம்ம உடம்பு அந்த 300 கலோரியை ஃபேட்டா கன்வெர்ட் பண்ணி சேர்த்து வைக்கும் போது பாத்தீங்கன்னா அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 35 கிராம் அளவுக்கு தான் வந்து இடம் தேவைப்படும். நல்லா பாருங்க, 75 கிராம் எங்க இருக்கு, 35 கிராம் எங்க இருக்கு. இதை சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா நம்ம கிட்ட ஒரு உண்டியல் இருக்கு. அந்த உண்டியல்ல நம்ம காசு போட்டு சேர்த்து வைக்கணும்னு வைங்களேன். நீங்க 1 ரூபா காயின் 2 ரூபா காயினா போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா சீக்கிரமாவே அந்த உண்டியல் நிறைஞ்சு போயிடும். அதுக்கு பதிலா நீங்க வந்து 10 ரூபா காயினாவோ அல்லது ரூபா நாட்டாவோ போட்டீங்க அப்படின்னா அந்த உண்டியல் வந்து நிறைய கெப்பாசிட்டி இருக்கும், நிறைய காசு வந்து அதில் நம்ம வைக்க முடியும். நம்ம உடம்பு வந்து அதே லாஜிக் யூஸ் பண்ணி தாங்க பண்ணுது. நம்ம புரோட்டீனாவோ கார்போஹைட்ரேட்டாவோ சேர்த்து வச்சா நம்ம உடம்பு சேர்த்து வைக்கிறதுக்கு அதுக்கு நிறைய இடம் தேவைப்படும். ஆனால் ஃபேட்டா கன்வெர்ட் பண்ணி சேர்த்து வைக்கும்போது கொஞ்சம் இடத்துல நிறைய எனர்ஜியை நம்ம பாடியால் ஸ்டோர் பண்ண முடியும். இதுவே நம்ம உடம்பு புரோட்டீனே கார்ப்ஸையும் ஃபேட்டா மாத்தாம புரோட்டீனாவோ அல்லது கார்போஹைட்ரேட்டாவோ டைரக்டாவோ சேர்த்து வச்சுன்னு வைங்களேன். சினிமாவில் உசிலமணி அப்படின்னு ஒரு ஆக்டர் இருந்திருக்காரு தெரியுமா, நல்லா குண்டா இதா இருப்பாரு, பழைய காலத்து படங்கள்ல நீங்க பார்த்திருப்பீங்க. ஸோ என்ன மாதிரி நார்மலா இருக்க ஆளுங்க கூட வந்து ஹெல்த்தியா இருக்கும் போதே நீங்க அந்த அளவுக்கு குண்டா இருந்திருப்போம். ஸோ நம்ம உடம்பு இந்த மாதிரி ஃபேட்டா கன்வெர்ட் பண்ணி சேர்த்து வைக்கிறதுனால நமக்கு மிகப்பெரிய நன்மைகளை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆனா இதுல பிரச்சனை என்ன வருது அப்படின்னா நம்ம உடம்பு வந்து நம்ம தேவையை விட அதிகப்படியான அளவை வந்து நம்ம ஃபேட்டா சேர்த்து வைக்குது. காரணம் நம்ம உடம்புக்கு எவ்வளவு தேவையோ அதை விட அதிகப்படியான உணவை வந்து நம்ம இன்டேக்கா கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ எக்ஸ்ட்ராவா எந்த அளவுக்கு கலோரி உள்ள வருதோ அந்த கலோரியை ஸ்பெண்ட் பண்றதுக்கு உண்டான வேலைகளை நம்ம செய்யணும். அப்படின்னு செய்யாம வெறுமனை சாப்பிட்டுக்கிட்டே மட்டும் இருந்தோம் அப்படின்னா அந்த அடிஷனலான எனர்ஜியை சேர்த்து வைக்கிறதுக்காக தான் நம்ம உடம்பு அதை ஃபேட்டா மாத்தி உடம்புல சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்கு. ஆனா இப்படி சேர்த்து வைக்கிறதுக்கும் நம்ம உடம்புக்கு ஒரு லிமிட் இருக்கு இல்லையா. நம்ம உண்டியல்ல வந்து ஒரு அளவுக்கு தான் காசு போட முடியும். அதுக்கு மேல அதிகமா நம்ம வந்து உள்ள காசு வச்சு திரிச்சுட்டே இருந்தோம்னா ஒரு கட்டத்துல வந்து அந்த உண்டியலோட சைஸ் பெருசாகி டக்குன்னு வெடிக்க ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி தான் நம்ம உடம்புல நடக்குது. நம்ம தோலோட அடிப்பகுதியில தான் நம்ம உடம்பு வந்து ஃபேட்டை வந்து ஒரு லேயரா சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்கும். அதுலயும் குறிப்பா நம்மளுடைய வயிற்று பகுதியை சுத்தி தான் அது வந்து அதிகப்படியான ஃபேட்டை வந்து சேர்த்து வைக்கும். ஆனா இப்படி சேர்த்து வைக்க ஃபேட்டை நம்ம என்னைக்குமே ரீயூஸ் பண்ணாததுனால என்ன ஆகுது அப்படின்னா நம்மளோட வயிறோட பகுதி வந்து அப்படியே வீங்கிக்கிட்டே போகுது. ஏன்னா அது உள்நோக்கி போக முடியாது. ஏன்னா உள்ளக்க நம்மளுடைய மசில்ஸ் நம்மளுடைய இன்டர்னல் ஆர்கன்ஸ்லாம் இருக்கிறதுனால நம்ம தோலும் வந்து ஒரு எலாஸ்டிக் பேண்ட் மாதிரி இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தோல் எக்ஸ்பாண்ட் ஆகி அதிகப்படியான ஃபேட்டை வந்து அக்யூமுலேட் பண்ணுறதுக்காக நம்ம தோல் வந்து விரிவடைஞ்சு நம்மளுடைய உடம்புடைய தொப்பை சைஸ் வந்து ஜாஸ்தி ஆகிட்டே போகுது. ஸோ இந்த ஃபண்டமெண்டல் நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த ஃபேட்டை எப்படி குறைக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம ஈஸியாக பண்ணிட முடியும். ஸோ ஃபேட் எப்படி நம்ம உடம்புக்கு உள்ளே வருது அப்படிங்கிறத நம்ம இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம சாப்பாட்டு மூலியமாக தான் நம்ம ஃபேட் வந்து உள்ளே வருது. ஸோ ஃபேட் எப்படி நம்ம உடம்புக்குள்ளே வருது அப்படிங்கிறது மூலியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். நம்ம என்ன சாப்பிட்றோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, நம்ம எதை சாப்பிட்டாலும் நம்ம உடம்பு தான் அதை வந்து ஃபேட்டாக மாற்றிக்கிட்டு இருக்கு. ஸோ நம்ம உடம்புல இருக்கிற ஃபேட் கண்டென்ட்டை குறைக்கணும் அப்படின்னா நம்மகிட்ட இருக்கிறது 2 வழி தான். ஒன்று, நம்மளோட இன்டேக்கை கம்மி பண்ணணும். 2வது, நம்ம உடம்புல இருக்க அக்யூமுலேட்டட் ஃபேட்டை நம்ம குறைக்கணும். அதுக்கு நம்ம உடம்பு சேர்த்து வச்சிருக்கிற ஃபேட்டை வந்து கன்சியூம் பண்ணணும். அப்படி கன்சியூம் பண்ணுறதுக்கு நம்ம பண்ணக்கூடிய முக்கியமான வேலை எக்ஸசைஸ். ஸோ நம்ம உடம்பை எந்த அளவுக்கு மூவ்மெண்ட்டில் வச்சுக்கிறோமோ அதே மாதிரி நமக்கு உள்ள வர இன்புட்டை எந்த அளவுக்கு நம்ம கண்ட்ரோலாக குறைச்சி சாப்பிட்றோமோ இது ரெண்டையும் நம்ம சேர்த்து பண்ணும்போது நம்ம உடம்பு வந்து ஃபேட்டை கன்வெர்ட் பண்ணுற வேலையும் கம்மியாகும். ப்ளஸ் நம்ம உடம்புல ஏற்கனவே சேர்ந்துருக்கிற ஃபேட்டை கரைக்கிறதுக்கும் இந்த எக்ஸசைஸ் வந்து நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபேட்டை குறைச்சி நம்ம ஸ்லிம் ஆகிறதுக்கு சில சிம்பிளான ப்ராக்டிக்கலான ஈஸியான டிப்ஸை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். முதல்ல நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டில் சேச்சுரேட்டட் ஃபேட் இல்லாத மாதிரி பார்த்துக்குங்க. சேச்சுரேட்டட் ஃபேட்னா நம்ம வந்து டீப் ஃப்ரை பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதாவது வடை பஜ்ஜி போண்டா அந்த மாதிரி எண்ணெயில் முங்கி பொறிக்கக்கூடிய பொருட்கள் எல்லாத்துலேயும் வந்து சேச்சுரேட்டட் ஃபேட் இருக்கும். அதே மாதிரி பட்டர் சீஸ் இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ண ஃபுட் இருக்குது பார்த்தீங்களா, இதுலேயும் வந்து ஃபேட் கண்டென்ட் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ இந்த மாதிரி பொருட்களை நம்ம எந்த அளவுக்கு அவாய்ட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம உடம்புல ஃபேட்டோட இன்டேக் வந்து கம்மியாகும். ஏன்னா இந்த மாதிரி ப்ராசஸ்டு ஃபுட் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா கலோரி கண்டென்ட் ரொம்ப ஜாஸ்தி. நம்ம சாதாரணமாக சாப்பிட்றோம் பார்த்தீங்களா ஒரு மெதுவடை, அந்த மெதுவடையிலே வந்து கிட்டத்தட்ட 100லேருந்து 120 கலோரிஸ் வரைக்கும் இருக்கும். ஸோ வடையோட சைஸை பொறுத்து. அதே மாதிரி நம்ம ஜென்ரலாக சாப்பிடக்கூடிய ஒரு சமோசா வந்து கிட்டத்தட்ட 150 கலோரி இருக்கு. அதே மாதிரி நம்ம வாழைக்காய் பஜ்ஜி மிளகா பஜ்ஜி இதுலயுமே வந்து 120லேருந்து 150 கலோரி வரைக்கும் இருக்கு. ஆனா நம்ம டெய்லி பார்த்தீங்கன்னா காலையிலையும் சரி சாயந்தரமும் சரி ஒரு டீ 2 வடை அப்படிங்கிறது நமக்கு ஒரு நார்மலான ஒரு உணவா மாறிடுச்சு. ஸோ நம்ம காலையில ஒரு டீ + 2 வடை சாப்பிட்டோம்னாலே ஒரு 300-350 கலோரியை வந்து அடிஷனலா நம்ம எடுத்துக்கிறோம். அது மாதிரி சாயந்தர நேரத்தில் ஸ்நாக்ஸுங்கிற பேர்லயும் ஒரு 300-400 கலோரி எடுத்துக்கிறோம். ஸோ ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த டீ வடை இதுகளை மட்டும் நம்ம கட் பண்ணாலே ஆவரேஜா ஒரு 500லேருந்து ஒரு 800 கலோரி வரைக்கும் நம்ம உடம்போட இன்புட்டை நம்மளால வந்து ஈஸியா கண்ட்ரோல் பண்ண முடியும். அதுக்காக நான் உங்களை ஸ்நாக்ஸ் சாப்பிட வேணாம்னு சொல்ல, இந்த மாதிரி டீப் ஃப்ரை பண்ண ஐட்டத்தை விட்டுட்டு கொஞ்சம் வேக வச்ச ஐட்டங்கள், அதாவது கொண்டக்கடலை நிலக்கடலை பச்சைப்பயிறு இந்த மாதிரி உணவுகளை சாப்பிடும்போது நம்ம உடம்புக்கு புரோட்டீன் கண்டென்ட்டும் வைட்டமின் கண்டென்ட்டும் நிறைய கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்றது மூலியமா நம்ம உடம்புக்கு அதிகப்படியான கலரி வர்றதை நம்மளால ஈஸியா கண்ட்ரோல் பண்ண முடியும். அடுத்து நம்ம எல்லாரும் தெரிஞ்சே பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய டேமேஜ் நம்ம உடம்புக்கு என்ன அப்படின்னா ஸ்வீட்டான ட்ரிங்க்ஸ் நிறைய சாப்பிடுறது. அது வந்து நார்மலான டீ காபி மாதிரியான ஐட்டங்களா இருந்தாலும் சரி, இல்லைனா கூல் ட்ரிங்க்ஸுங்கிற பேர்ல கோக்கு பெப்சி இந்த மாதிரி ஐட்டங்கள் நம்ம குடிக்கிறோம்.
இது ரெண்டுமே வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப ஆபத்தானது. ஏன்னா இது எல்லாத்துலேயுமே வந்து சுகர் கண்டென்ட் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. ஆனால் நீங்கள் நினைக்கலாம், எனக்கு டீ குடிச்சாதாங்க ஒரு மாதிரி பிரிஸ்கா தெம்பா இருக்குது, அதனால டீ எப்படிங்க நான் அவாய்ட் பண்ணுறது அப்படின்னு நினச்சிங்கன்னா, டீயை சீனி போடாமல் குடிங்க. பிளாக் டீயாக குடிங்க, பிளாக் காஃபியாக குடிங்க. அது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது. அதே மாதிரி வெயில் நேரம் அல்லது வந்து ரொம்ப டயர்டாக இருக்கேன், எனக்கு இதை கூல்ட்ரிங்க்ஸ் மாதிரி ஏதாவது குடிச்சே ஆகணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா, கோக்கு, பெப்சி இந்த மாதிரி ஹை சுகர் உள்ள ஐட்டத்தை குடிக்காம எலுமிச்சம்பழ சாறு குடிங்க. அதில் வந்து சுகருக்கு பதிலாக லைட்டாக சால்ட் போட்டு சாப்பிட்டு பாருங்க. இல்லைனா வந்து ஃப்ரூட் ஜூஸஸ் குடிங்க. இது மூலியமாக நமக்கு வந்து ஃபைபர் கண்டென்ட்டும் கிடைக்கும், ப்ளஸ் ஃப்ரூட்டில் இருக்கக்கூடிய சத்துக்களும் வந்து நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி ப்ராசஸ்டு ஃபுட் அண்ட் ட்ரிங்க்ஸ், இந்த மாதிரி நேச்சுரலான பொருள்கள் மூலியமாக நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறது மூலியமாக நம்ம உடம்புக்கு வந்து மிகப்பெரிய நன்மையாகும். நம்ம உடம்புக்கு வரக்கூடிய அதிகப்படியான கலோரியை கண்ட்ரோல் பண்ணி நமக்கு பல அதிகமான சத்துக்கள் கிடைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக பயனுள்ளதாக இருக்கும். அடுத்த டிப்பு, நம்மளுடைய சாப்பாட்டில் எப்போவுமே பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு நம்மளால் ஃபைபர் கண்டென்ட் ஆட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஃபைபர் கண்டென்ட்டை சேர்த்துக்கோங்க. ஏன்னா ஃபைபர் அப்படிங்கிறது நார்ச்சத்து வந்து நம்ம உடம்போடைய ஒரு கிளீனிங் ஏஜென்ட் அப்படின்னே சொல்லலாம். நம்ம பாத்திரம் வளர்க்கும் போது பாருங்களேன், வெறுங்கையால் நம்ம பாத்திரத்தை போட்டு தேய்ச்சோம்னா அந்த அளவுக்கு அதில் உள்ள அழுக்குகள் போகாது. இதுவே ஒரு தேங்காய் நாரை வச்சு தேய்க்கும் போது எப்படி அந்த அழுக்கெல்லாம் வந்து வேகமாக கரையுது, அதே மாதிரி தாங்க நம்ம உடம்புக்குள்ளேயும் எந்த அளவுக்கு ஃபைபர் வந்து நம்ம ஆட் பண்ணுறோமோ நம்ம உடம்புல தேங்கி இருக்கிற கொழுப்புகளை கரைக்கிறதுக்கு ஃபைபர் வந்து ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு பொருள். அதனால எவ்வளோக்கு எவ்வளோ ஃபைபர் ஆட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம உடம்புல வந்து ஃபைபர் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபைபர் ஆட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து பச்சை காய்கறிகள், கீரைகள் எவ்வளோக்கு அளவு அதிகமாக சாப்பிட்றோமோ அந்த அளவுக்கு நம்ம உடம்புல வந்து ஃபைபர் கண்டென்ட் ஜாஸ்தி ஆகும். ஸோ ஒவ்வொரு வேளை நீங்கள் சாப்பிடும் போதும் ஃபைபர் கண்டென்ட் உள்ள ஏதாவது ஒரு பொருள் உங்கள் சாப்பாட்டு தட்டில் இருக்கா அப்படிங்கிறத என்ஷூர் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்து முக்கியமானது, இதுக்கு எந்த ரீப்ளேஸ்மெண்ட்டுமே கிடையாது, ஒர்க் அவுட், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ். இது வந்து குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு ஒரு 30 மினிட்ஸ் நீங்கள் பண்ணியே ஆகணும். நிறைய பேர் நினைக்கலாம், எனக்கு வந்து ஒர்க் அவுட் பண்ணுறதுக்குலாம் டைம் கிடையாது, 30 நிமிஷம்லாம் என்னால் ஸ்பெண்ட் பண்ண முடியாது, நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன், எனக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இன்றைக்கி நீங்கள் ஒர்க் அவுட்டுக்கு நேரம் செலவழிக்கலைன்னா கண்டிப்பாக நாளைக்கு இதே நேரத்தை நீங்கள் டாக்டருக்கு செலவழிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். அந்த சூழ்நிலை அவாய்ட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக குறைஞ்சது ஒரு நாளைக்கு ஒரு 30 நிமிஷம் வந்து ஏதாவது ஒரு ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஒர்க் அவுட் அப்படின்னு உடனே கண்டிப்பாக நான் ஜிம்முக்கு தான் போய் ஆகணுமா, அல்லது வந்து வீட்டிலேயே செய்யறதுனால மல்டிபிள் டூல்ஸ் இந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வாங்கி தான் பண்ணணும் அப்படின்லாம் நீங்கள் நினைக்க வேணாம். சிம்பிளாக ஒரு 30 மினிட்ஸ் வாக்கிங், அல்லது வந்து உங்கள் வீட்டு மாடிப்படியை ஒரு 30 நிமிஷம் ஏறி இறங்குறது, ஸ்கிப்பிங் பண்ணுறது, சைக்கிளிங் பண்ணுறது, ஏதோ ஒன்று உங்களால் முடிஞ்சது. ஆனால் குறைஞ்சது ஒரு 30 மினிட்ஸ் கண்டினியூஸாக நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணுங்க. அப்படி பண்ணுறது மூலியமா உங்கள் பாடியில் இருக்க எல்லா மசில்ஸுமே வந்து டியூன் ஆகும். மசில்ஸ் எந்த அளவுக்கு ஆக்டிவேட் ஆகுதோ அந்த அளவுக்கு நம்மளுடைய மெட்டபாலிசம் ரேட் இன்க்ரீஸ் ஆகும். நம்ம உடம்புல தங்கி இருக்கிற கொழுப்புகளை கரைக்கிறதுக்கும், நம்ம பாடி வந்து எப்பவுமே வந்து இயங்கிக்கிட்டே இருக்கிறதுக்கும், நம்ம வந்து புத்துணர்ச்சியாக இருக்கிறதுக்கும், நம்ம உடம்புல வந்து நல்ல ஹார்மோன்ஸ் சுரக்கிறதுக்கு, இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு வந்து எக்ஸசைஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ எக்ஸசைஸ்க்கு வந்து எந்த ரீப்ளேஸ்மெண்ட்டுமே கிடையாது. 30 மினிட்ஸ் உங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறத ஒரு நாளைக்கு ஒரு கட்டாய கடமை அப்படின்னு நினச்சி குறைஞ்சபட்சம் இந்த நேரத்தை வந்து உங்களுடைய ஃபிசிக்கல் ஹெல்த்துக்காக கண்ட்ரிபியூட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ஆல்ரெடி குண்டாக இருக்கீங்க, உங்கள் உடம்புல அதிகபட்சமாக ஃபேட் இருக்குது அப்படின்னு நீங்கள் எதை பற்றியுமே கவலைப்பட வேணாம். நீங்கள் செய்ய வேண்டியது 2 விஷயம் தான். உங்களோட இன்புட்டை கண்ட்ரோல் பண்ணுங்கள். உங்கள் உடம்புக்கு எவ்வளோ கலோரி தேவையோ அதை விட கம்மியான கலோரியை நீங்கள் இன்புட்டாக எடுத்துக்கோங்க. ப்ளஸ் இருக்கிற கலோரியை ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 30 நிமிஷம் ஒரு நாளைக்கு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்கள் உடம்பு ஆட்டோமேட்டிக்காக இருக்கிற கொழுப்பை எல்லாம் குறைச்சி உங்கள் பாடி ஸ்லிம்மாக ட்ரிம்மாக நீங்கள் நினச்ச மாதிரி ஒரு ஆரோக்கியமான ஒரு அழகான உடல் கட்டை பெறுறதுக்கு நான் சொன்ன இந்த மெத்தட்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஃபேட்டை பற்றியோ அல்லது வந்து கலோரி இன்டேக்கை பற்றியோ உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. எனக்கு வரக்கூடிய எல்லா கமெண்ட்ஸையும் நான் படிக்கிறேன். அதே மாதிரி எல்லா கமெண்ட்ஸுக்கும் நான் வந்து பதில் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு என்னென்ன கேள்வி இருக்கோ அதை மறக்காமல் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. அடுத்து வேறு எந்த டாப்பிக்கில் வீடியோ போடணும் அப்படிங்கிறதே மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு இன்ஃபர்மேட்டிவான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.